வணக்கம் மக்களே. நிதா ஃபார்ம் இந்தியா சேனல்லேருந்து இன்றைய பதிவு பார்த்திங்கன்னாங்க, நம்ம ஒரு ஃபேண்டா ப்ளஸ் அந்த டானிக்கை பற்றி தான் இந்த வீடியோ முழுசாக நம்ம பேச போகிறோம். ஏன்னா நிறையா பேரோட கமெண்ட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா பூ வரல, துளிர் வரல, நிறைய பிரச்சனை இருக்குங்க, அந்த மாதிரி வந்து நிறைய கமெண்ட்ஸ் வந்துகிட்ருக்கு. பட் நான் வந்து அந்த ஃபேண்டா ப்ளஸ் எம்என் மிக்சரு சரிங்களா, அதில் குறிப்பாக வந்து ஃபேண்டா ப்ளஸ் பற்றி நம்ம இந்த விஷயத்தை நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். அது கூட வந்து எம்என் மிக்சரை பற்றி நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். இது ரெண்டு விஷயத்த மட்டும் இன்றைக்கி ரொம்ப கேர்ஃபுல்லாக பாருங்கள். புதுசாக நீங்கள் யாராவது பார்க்குறீங்க, நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் நம்ம சேனலில் ஒரு 10-20 நாள் முன்னாடி வர வீடியோலாம் நீங்கள் கண்டினியூஸாக பாருங்கள். நம்ம ஆல்ரெடி வந்து 700 வீடியோக்கு மேலே அப்லோடு பண்ணியிருக்கோம். குறிப்பாக உங்களுக்கு வந்து டைம் இல்லை, சரி பார்க்குறதுக்கான டைம் இல்லைன்னா நீங்கள் அட்லீஸ்ட் ஒரு அக்டோபர் நவம்பர் வீடியோ அந்த மாதிரி வீடியோ நீங்கள் பாருங்கள். அப்போ உங்களுக்கு டேட் வைஸாக என்ன மாதிரி காலகட்டத்தில் என்ன மாதிரி மருந்து அடிக்கிறோம், என்ன மாதிரி பிரச்சனைக்கு என்ன மருந்து அடிக்கிறோம், புழு மருந்தோடு என்ன சேர்த்து அடிக்கிறோம், துளிருக்கு செப்பரேட்டாக என்ன மருந்து அடிக்கிறோம், வாரத்தில் எத்தனை தடவை மருந்து அடிக்கிறோம், ஒரு ஏக்கர் மல்லி போட்டிருந்தா எத்தனை லட்சங்கள் நம்ம சம்பாதிக்கலாம், அதற்கு முன்னுதாரணமாக நம்ம யார் இருக்கா, அந்த எடுத்துக்காட்டுக்கு நம்ம தோட்டம், இதை பற்றின எல்லா தகவல் வந்து நம்ம சேனலில் வந்து அப்லோட் ஆகிருக்கு. நீங்கள் வந்து புதுசாக நீங்கள் பார்க்குற நண்பர்கள் தயவு செஞ்சு பாருங்கள். ப்ளஸ் நம்ம சேனலில் வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. ஏன்னா நம்ம சேனல் வந்து ஆஸ் ஆஃப் நோ வந்து பார்த்திங்கன்னா முழுக்க விவசாயத்தை சம்மந்தப்பட்ட ஒரு வீடியோ தான் அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். அதுக்கு மிகப்பெரிய ஒரு காரணம் உண்டு. அந்த காரணம் இந்த வீடியோ நீங்கள் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். இந்த காரணம் நான் உங்கள்கிட்ட இந்த வீடியோவில் சொல்கிறேன். நம்ம ஏற்கனவே வந்து ஃபேண்டா ப்ளஸ் வந்து நான் உங்கள்கிட்ட பல தடவை சொல்லியிருந்தேன், பல வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஃபேண்டா ப்ளஸ் அப்படிங்கிற ஒரு மருந்து இருக்குது இல்லையா, கோரமெண்டல் கம்பெனியில் வர மருந்து. 1 லிட்டருக்கு நீங்கள் 1 ml போட்டால் சிறந்தது, அல்லது ஒரு அரை ml போட்டாலும் சிறந்தது தான். ஆனால் பெஸ்ட்டு பார்த்தா 1 ml, ரிசல்ட் வைஸ் பார்த்தா நல்லாயிருக்கும். கூட எம்என் மிக்சர் வந்து ஸ்டெயின்ஸ் பிராண்டில் வர, நம்ம ஏற்கனவே பல வீடியோவில் பல ஃபோட்டோ போட்டிருக்கேன், நீங்கள் வீடியோவை பாருங்கள், பழைய வீடியோலாம் பாருங்கள். ஸ்டெயின்ஸ் பிராண்டில் நியூரிஃபாஸ்ட்னு சொல்லி போட்டு வந்திருக்கோம். 1 லிட்டருக்கு 50 கிராம். நீங்கள் இது ரெண்டும் பூச்சி மருந்து நம்ம வீடியோவில் போட்டிருக்கோம் ஆல்ரெடி, அந்த பூச்சி மருந்தோடு இது ரெண்டுமே சேர்த்து போடுங்க, அடிங்க மருந்தை. ஓகேங்களா? இது கூட நம்ம நிறைய தடவை என்ன சொல்லியிருக்கோம்னா, மிக்சிங் காம்போசிஷன் வந்து டிஃப்ரெண்ட்டாக மிக்ஸ் பண்ணுங்கள். லைக் போரான், ஜிப்ராலிக் ஆசிடு, கல்டரு, விப்புல் அண்ட் டபுள். விப்புல் அப்படிங்கிற மருந்து இருக்குது, கோரமெண்டலில் வருது. டபுளுங்கிற மருந்து வந்து கோத்ரேஜில் வருது. அது போக வந்து பார்த்திங்கன்னா ஜிப்ராலிக் ஆசிடு வருது, போரான் இருக்குது, சல்ஃபர் இருக்குது. இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வளர்ச்சி ஊக்கி பூ வர்றதுக்கு தேவையான ஊட்டச்சத்து கொடுக்கக்கூடிய ஒரு மருந்துங்க. இதுக்கு சிம்பிளாக அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, பிளான்ட் க்ரோத் ரெகுலேட்டர், ஃப்ளவரிங் அனான்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. பூக்களை மிகவும் சிறப்பாக கொண்டு வருவதற்கும், பிளான்ட் க்ரோத்து நம்முடைய செடி அல்லது தாவரம் மிக சிறப்பாக செம்மையாக வளர்வதற்கும், ஊட்டச்சத்து அப்படின்வாங்க, மைக்ரோ நியூட்ரியன்ட் அப்படின்வாங்க இங்கிலீஷில். அது என்ன சொல்லுவாங்கன்னா, நுண்ணூட்டச்சத்து கலவை அப்படின்னு தமிழில். இது என்னன்னா பலதரப்பட்ட ஒரு நுண்ணூட்டெல்லாம் கலந்து வச்சுருப்பாங்க. இதில் எம்என் மிக்சர்னுவாங்க, மைக்ரோ நியூட்ரியன்ட். ஓகேங்களா? இப்போ அமினோ ஆசிட் ஃபேண்டா ப்ளஸில் நம்ம வருவோம். ஃபேண்டா ப்ளஸில் என்ன இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, அதில் அமினோ ஆசிட் இருக்குது. அமினோ ஆசிடை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் கூகுளில் கூட நீங்கள் குரோம் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு போட்டிருப்பாங்க. அமினோ ஆசிட் வந்து பார்த்திங்கன்னா இஸ் த பெஸ்ட் காம்போசிஷன் மெடிசன் கெமிக்கலில். இது வந்து பயோ ஃபெர்டிலைசர் தான் மேக்ஸிமம் வரும். இதனுடைய வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, செடியை வந்து ஹெல்த்தியாக கொண்டு வரும், சிறப்பாக இருக்கும், அரும்பு காட்டும், நல்லா பூ நல்லா வெளியில் கொண்டு வந்து துளிரும் பூவும் வெளியில் கொண்டு வரதுக்கு ஹெல்ப் பண்ணும். இப்போ உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரும், இந்த மருந்து இந்த டானிக் அடித்தா என்ன நடக்கும் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் இல்லையா? இப்போ நீங்கள் ஒரு விவசாயியாக நீங்கள் இருந்திருக்கக்கூடும், அல்லது நம்முடைய முன்னோர், நம்ம பேரண்ட்ஸ், இவங்க விவசாயம் பண்ணி நம்ம பார்த்துருக்கலாம். பல பேர் டைரக்ட் விவசாயியாக இருக்கிறீங்க. சில பேர் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு விவசாயி அல்லாமல் நீங்கள் வந்து ஒரு விவசாயம் நாட்டம் கொண்டவராக கூட இருந்திருக்கலாம். அப்போது ஒரு தாவரம் நம்ம வளரணும் அப்படின்னா நம்முடைய தாவரத்துக்கு தேவையான மைக்ரோ ஆர்கானிசம் அது வந்து பார்த்திங்கன்னா நம்ம மண்ணில் வந்து கொட்டி கிடக்கணும். அதனால தான் அந்த காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா சாதாரணமாக நம்ம வந்து ஒரு குப்பை சாணி போட்டால் கூட நமக்கு வந்து நெல்லெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கருக்கு 50லேருந்து 60 மூட்டை நம்ம அறுவடை பண்ண முடிஞ்சது. இப்போ நம்ம அந்தளவுக்கு நம்மளால் அறுவடை பண்ண முடியல. ஓகே, இதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா திருநெல்வேலி சைடில் வந்து பார்த்திங்கன்னா ஐயா ஆண்டனின்னு சொல்லிட்டு ஒருத்தர், நீங்கள் நிறையா பேர் யூடியூப்பில் பார்த்துருந்துருக்கலாம்.
அவங்க வந்து சொல்கிறாங்க த புருவன் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு கரும்பு போட்டு பல வருடங்கள் அவங்க வந்து பார்த்திங்கன்னா மருதாம்பு தான் கரும்பு வெட்டின்னு இருக்காங்க. அப்போ அவங்க சொன்ன மெத்தட் என்ன பார்த்திங்கன்னா மண்புழு உரம் தான். அவங்க உரிக்கிற சோகை எல்லாமே என்ன பண்ணுறாங்க, அதை மண்புழுவாக கன்வெர்ட் பண்ணுறாங்க. ப்ளஸ் அந்த கரும்பு வரதில் வந்து பார்த்திங்கன்னா மல்ச்சிங் பயன்படுத்துகிறாங்க. அது கூட வந்து பார்த்திங்கன்னா சனப்பை தக்கப்பூண்டு போட்டு மடித்து ஊழுகிறாங்க. சரிங்களா? இது வந்து பியூர் ஆர்கானிக். இது மூலமாக நம்ம என்ன வளப்படுத்துகிறோம், முதல்ல அதை தெரிஞ்சுக்கணும். முதல்ல வளப்படுத்துறது என்னென்னா மண். அந்த மண்ணோட pH வேல்யூ அப்படிங்கிறது இருக்கு இல்லையா, அதனுடைய தரம் நம்ம சிறப்பாக இருந்ததுன்னா உரமும் தேவையில்லை, மேலே அடிக்கிற அந்த ஸ்ப்ரேயும் தேவை கிடையாது. அப்போ அந்த pH வேல்யூ நம்ம மண்ணில் வந்து பார்த்திங்கன்னா கோடி கணக்கில் வந்து மைக்ரோ ஆர்கானிசம் இருக்குது. அது என்ன பண்ணுவோன்னு கேட்டிங்கன்னா டைரெக்டாக செடி வந்து அது எல்லாமே நம்ம போடுற அந்த அடி உரமாக இருந்தாலும் சரி, இல்லை இயற்கை முறையில் நீங்கள் போடுற குப்பைசாணியாக இருந்தாலும் சரி, அதில் நம்ம மண்ணில் இருக்கிற மைக்ரோ ஆர்கானிசம் இஸ் ஒர்க்கிங் ஆஸ் எ ஃபுட் டேக்கன் பிளான்ட்டு. ஒரு பிளான்ட்டு அது சத்தாக எடுத்துக்கூடிய அளவுக்கு அதை பண்படுத்தி கொடுத்ததுக்கப்புறம் தான் தாவரமே உறிஞ்சி எடுத்துக்கும். அதை இவ்வளோ ஒரு பெரிய ஒரு ஆப்ரேஷன் வந்து பார்த்திங்கன்னா நடந்துகிட்ருக்கு. அப்போது நம்ம செடிக்கு நம்ம அடிக்கிற மருந்தும் சரி, நம்ம போடுற அடி உரமும் சரி, நம்ம மண்ணுக்கு தேவையான சத்து இருக்கா? அப்போ இல்லைன்னா நம்ம மேலே வந்து பூம் பண்ணுறதுக்கு தான் நம்ம கொடுக்குறது தான் இது நுண்ணூட்ட சத்து கலவை. இப்போ இந்த செடிக்கு வந்து பார்த்திங்கன்னா மல்லியை பொறுத்த வரைக்கும் டே டு டே ப்ரொடக்ஷனு, எவ்ரிடே ப்ரொடக்ஷனு. அப்போது ஒரு செடி அப்படிங்கிறது வந்து எவ்வளோ ப்ரொடக்ஷன் கொடுக்குமோ அதான் நார்மலாக கொடுக்கும், அந்த மண்ணோட சத்தை பொறுத்து. நாம் என்ன பண்ணுறோம், இந்த செடியை நம்ம வச்சு வளர்த்து இதன் மூலமாக நம்மளுடைய வாழ்வாதாரத்தை பெருக்கிக்கணும், நம்மளுடைய பண தேவையை வந்து பூர்த்தி பண்ணணும். மூணாவது வந்து பார்த்திங்கன்னா இப்போ இருக்கிற இந்த சூழலில் பணம் இல்லாமல் ஒன்றுமே பண்ண முடியாது. அதனால் இந்த மண்ணில் இருக்கிற இயற்கையான வளத்தை வச்சு வர பூ வந்து நம்ம பண்ணுற செலவுக்கும் நம்ம பண்ணுற உழைப்புக்கும் ஈடாகாது. அப்படிங்கிறதுனால தான் இது இந்த மாதிரி ஃபெர்டிலைசரை நமக்கு வந்தது. பூ மட்டும் இல்லை, பொதுவாகவே எல்லாமே இந்த விவசாய புரட்சி வந்ததுக்கப்புறம் இந்த ஃபெர்டிலைசர் ஃபார்மேஷனே நமக்கு உருவாகுது. அப்போ ஏன் உருவாகுதுன்னா மக்கள் தொகை அதிகமாக இருக்குது, இயற்கையாக விளைவிச்ச பொருள் வந்து கம்மியாக இருக்குது, நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா தானியங்கள் கிடைக்கல. அப்போ அந்த தானியங்கள் வந்து நம்ம அதிகமாக உற்பத்தி பண்ணணுன்னா என்ன பண்ணலான்னா அந்த ஃபெர்டிலைசர் வருது. இதுதான் இப்போ தான் மல்லியிலும் வருது இல்லையா? இதுதான் நம்ம வந்து பேசிக்காக நம்ம நுண்ணூட்ட சத்து கலவை பயன்படுத்துறதுக்கான முக்கியமான காரணம். இந்த டானிக்கை நம்ம பயன்படுத்தும் போது ஃபேண்டா ப்ளஸ் பூ வந்து பார்த்திங்கன்னா செடிகளுக்கு வந்து அதிக முக்கியமாக தேவைப்படுது. என்ன தேவைப்படுது, ஃபேண்டா ப்ளஸ் அமினோ ஆசிடு, மைக்ரோநியூட்ரியன்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஜிங்க், போரான், மெக்னீசியம், காப்பர், ஐரனு இதெல்லாம் கலந்த ஒரு கலவை. ப்ளஸ் போரான் வந்து பார்த்திங்கன்னா 50% இருக்குது. அந்த 50%ல் வந்து 80% இருக்குது போரானில். அதில் வந்து பார்த்திங்கன்னா 50% போரானும் 80% வந்து பார்த்திங்கன்னா சல்ஃபரு. இது எல்லாமே என்ன பண்ண போகுதுன்னா நம்ம ஒரு போரான் அண்டு சல்ஃபர், இது சல்ஃபரோட வேலை உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியும். ஒரு சல்ஃபர் அப்படிங்கிறது வந்து நோய் தாக்குதலும் கட்டுப்படுத்தும், மண்ணில் இருக்கிற மண் வளத்தையும் வந்து பெருக்கும். மண் வளம் இருக்கு இல்லையா, அதையும் வந்து டெவலப் பண்ணி கொடுக்கும், pH வேல்யூ இன்க்ரீஸ் பண்ணுது, செடியும் வந்து நல்லா வளர்ச்சி உள்ளிச்சேர்க்கை நடக்க உதவி பண்ணுது. ப்ளஸ் நம்ம செடியில் மஞ்சளாக இருக்கும் நிறையா செடிங்கள்லாம். அப்போ என்ன பிரச்சனைனா சத்து குறைபாடாக இருக்கலாம், அல்லது கிளைமேட் கண்டிஷனில் செடி வந்து டேமேஜ் ஆகிருக்கலாம். அதை நீங்கள் சல்ஃபரை பயன்படுத்தும் போது செடியெல்லாம் ரிக்கவரிங் ஆகி பச்சை பசேல்னு இருக்கும். அப்போ அந்த எந்த செடியில் வந்து இலைகள் கூடுதலாகவும் இலை வந்து பச்சை நிறமாகவும் இருக்குதோ அந்த செடி வந்து கூடுதலாக ஒளிச்சேர்க்கை நடக்கும். அப்போ அந்த செடி கூடுதலாக ஒளிச்சேர்க்கை நடக்கும்போது அதில் வர காய்கனிகளும் சரி இல்லை பூக்களும் சரி மிகவும் அதிகமாக இருக்கும். இந்த ஃபார்மேஷன் தான் சல்ஃபர் பயன்படுத்துகிறோம். போரான் வந்து பார்த்திங்கன்னா பூ வந்து நல்லா பெருசாக வரும், கொஞ்சம் பூ போட்டால் கூட அதிகமாக வெயிட் வரும், வெள்ளை வெளருன்னு ஒரு ஷைனிங் கலரில் வந்து பூ கிடைக்கும். நம்ம சின்ன சின்ன இருக்கிற அரும்பை வந்து சீக்கிரமாக வந்து அது பூம் பண்ணி அதை வந்து பூவாக மாற்றி கொடுக்கும் போரானோட வேலை. அப்போது இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா துளிர் வர்றதுக்கும் பூ வர்றதுக்கும், பூ அதிகமாக வர்றதுக்கான டானிக் என்னென்ன இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா கல்டர் ஒன்று இருக்குது. அது வந்து 10 லிட்டருக்கு 10 கிராம் போடணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா விப்புல் 10 லிட்டர் 10 கிராம் 10 ml. டபுள் அப்படிங்கிற மருந்து 10 லிட்டருக்கு வந்து 10 ml போடணும்.
இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம பூவை வந்து எக்ஸ்ட்ரீம் லெவலில் அதிகமாக வரவழைக்கிறதுக்கும் பூவோட எண்ணிக்கையை கூட்டி கொடுக்குறதுக்கும் விவசாயத்தை வந்து இன்னும் மேன்மேலே கொண்டு போகிறதுக்கும் அது கூடவே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஒரு ஈல்டு நமக்கு வரக்கூடிய நம்ம தோட்டத்தில் வரக்கூடிய ஈல்டு அதிகமாக இருக்கணும். நம்ம ஏற்கனவே ஒரு சின்ன ஒரு கால்குலேஷனோட சொல்லியிருந்தேன். ஒரு குழியில் நட்டுருக்கிற ஒரு 5 செடி, ஒரு குழிக்கு 5 செடி 4 அடி இடைவெளியில் நட்டுருக்கோம். அப்போ ஒரு குழியில் இருக்கிற செடி வந்து பார்த்திங்கன்னா குறைஞ்சபட்சம் ஒரு 500 துளிராது எடுக்கணும் ஒரு மாதத்துக்கு. அந்த 500 துளிரில் ஒரு துளிருக்கு வந்து குறைஞ்சபட்சம் 8 பூ கண்டிப்பாக வேணும், அரும்போ பூவோ. அப்போ ஒரு மாதத்துக்கு நம்ம தோராயமாக 500 பக்க கிளைகளும் ஒரு கிளைக்கு வந்து 8 பூவும் கிடைச்சா 8 40 4000 பூ வரும். கிட்டத்தட்ட 4000 பூ வந்ததுன்னா ஒரு கிலோவுக்கு நிகராக இருக்கும். அப்போ ஒரு குழிக்கு வந்து நம்ம 1 கிலோ நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா 30 சென்ட்டுக்கு நம்ம தோராயமாக 660 குழி வரும். 60 குழியை வந்து நம்ம டிடக்ட் பண்ணிடலாம், ஏதோ ஒரு இழப்பு ஏற்பட்டிருக்குன்னு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இப்போது இந்த 600 குழியை வந்து நம்ம கணக்கு பண்ணி பார்த்தோம் அப்படின்னா 6×5 30 கிலோ, 30 கிலோ பூ நமக்கு வரணும். இப்படி வரும்போது ஒரு 20 நாள் நம்ம பூ வந்தால் கூட நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 600 கிலோ வரும். 600 கிலோ நமக்கு வந்து தோராயமாக நம்ம வந்து ஒரு 300 ரூபா போட்டால் கூட நம்மளோட கணக்கு வந்து 1,80,000 வரும். நிச்சயமாக நமக்கு வந்து மிகப்பெரிய லாபம் இருக்குது நண்பர்களே. நீங்கள் வந்து தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள். உங்களோட ஆதரவு எப்போவுமே நமக்கு தேவை. தொடர்ந்து பாருங்கள், லைக் பண்ணுங்கள். நிறைய பேருக்கு நம்ம சேனலில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி ஷேர் பண்ணி கொடுங்க. ப்ளஸ் நம்ம சேனலை பற்றி நிறைய பேர் சொல்லுங்கள். நிறைய பேருக்கு நம்ம சேனலில் வந்து புதுசாக பார்க்குற நண்பர்கள், சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குற நண்பர்கள் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. அது எனக்கு ரொம்ப பேருதவியாக இருக்கும். I am kindly request you, is my humble request for you everyone, please subscribe to my channel. Thank you.